ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் உயர்திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை 9வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்தில் இப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய உயர்திரு டாக்டர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இப்போ நான் பேச இருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா சரம் சிரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இவ்வளவு பெரிய விஷயங்களை எடுக்க முடியுமா என்பதற்கு என்ன அப்படின்னா, நாம் ஆரம்பத்தில் படித்த பேசிக் அடிப்படை கல்வி நமக்கு சரியாக தெரிஞ்சிருந்தால் அதிலேயே பலன் நீங்கள் சிறப்பாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, சரம் அப்படின்னா சர ராசிக்காரர்கள் யார் யார்? மேசம், கடகம், துலாம், மகரம், இதெல்லாம் சரம். சரம்னா என்னென்னு படிச்சிருப்போம். வேகமானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். உண்மைதான். இது வேகமானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள். இதில் ஒரு கிரகம் தசை புத்தி இருந்து நடத்தினார், அதுவும் அதே போல தான் இருக்கும். மிகவும் வேகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். மூச்சுக்கு 300 தடவை குணங்கள் மாறும். அதே அந்த சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் அவங்களுக்கு சாதகமாக இருந்து நல்ல கிரகங்கள் அங்கு இருந்து திசை புத்தி நடத்தினால் நன்மைகள் மிகவும் வேகமாக வரும். அதே போல ஒரு பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு 6-8 12 அதிபதிகள் சம்பந்தப்பட்டு அங்கு 6-8 12 அதிபதிகள் சாரம் கொடுத்து அவர்கள் அந்த இடத்தில் இருந்து திசையோ புத்தியோ நடத்தினால் அவர்களுக்கு தீமையான பலன்கள், அதுவும் அடிமேல் அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோலையே நடக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிதானமானது, பொறுமையானது அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். அப்படி இந்த ஸ்திரம் அப்படி தான் இருக்கும். அது ஒரு கொள்கையை எப்பயுமே மாற்றிக்காது. எதற்காகவும், எப்படிப்பட்டவர்களுக்காகவும், வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும், எந்த ஒரு நேரத்துக்காகவும் அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. பிடிச்சா பிடிச்சது தான், செஞ்சால் செஞ்சது தான். ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியவங்க, மிதமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்திரம். அதில் இருந்து ஒருத்தருக்கு தசா புத்தி நடக்குது அப்படிங்கும் போது, அப்போ ஒருத்தருக்கு தசை நடக்குது, நல்ல இடத்துல இருந்து தசை நடத்துது அந்த ஸ்திர ராசியிலிருந்து அப்படிங்கும் போது அந்த ஸ்திரம் சம்பந்தப்பட்டது, அதாவது கொடுக்கிறத பொறுமையாக நிதானமாக நிறுத்தி அழகாக கொடுக்கும். அதுவே தீமையான பலன்கள் அங்கே அந்த இடத்துல இருந்து ஸ்திர ராசியிலிருந்து தீமையான பலன்களை கொடுத்தா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, புதுசாக ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாத சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வெச்சு செய்யுது அப்படிம்பாங்க. அதே போல் நிறுத்தி நிதானமாக அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமாக, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதையும் அவங்களுக்கு செஞ்சிடும்.
அப்போ சூழ்நிலைக்கு ஏற்பவும் இந்த ஸ்திரம் அப்படிங்கிறது என்றைக்குமே தன்னை மாற்றிக்காது. உபயம் அப்படின்னு சொல்லப்போனால் உபயத்திலிருந்து ஒருத்தருக்கு தசா புத்தி நடக்குது அப்படிங்கும் போது இந்த உபய ராசிக்காரர்களுக்கு இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைப்படும் போது வேகமாகவும் மற்ற நேரங்களில் நிதானமாகவும் செயல்படும் அப்படிம்பாங்க. இதுக்கு இன்னும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம். எப்படின்னா, முழுமை அடையாதவர்கள். உபயத்திலிருந்து ஒருத்தருக்கு தசா புத்தி நடத்தினால் அவர்கள் முழுமை அடையாத செயல்பாடுகள் செய்வார்கள் என்று சொல்லலாம். அதேமாரி உறவுகள் இவங்களுக்கு சரியான சூழ்நிலையை தராது. உறவுகள் இவங்களுக்கு சப்போர்ட் எதுவும் செய்யாது. அப்படி இந்த உபயராசியிலிருந்து ஒருத்தருக்கு தசை புத்தி நடத்தினால் அதுபோல் செயல்படும். அப்போ ஒருத்தருக்கு எந்த இடத்துல இருந்து தசை நடத்துது, யார் சாரம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாம் ஒரு பலன் சொல்வதற்கு மிக எளிமையாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாம் இந்த சரம் ஸ்திரம் உபயத்தில் இருந்தால் அவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பது சொல்வதற்கு இது பொருத்தமாக இருக்கும். மேலும் சொல்லப்போனால் நாம் சொல்லியிருப்பாங்க பெரியங்க தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படின்னு. தர்மம்னு சொல்லக்கூடிய ராசிகள் நெருப்பு ராசிகள், 3 ராசிகளும் மேசம் சிம்மம் தனுசு. அப்போ இந்த தர்மத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இந்த தர்ம ராசிக்காரர் போய் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர், ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் ஒரு கர்மத்தில் இருந்தால், அதாவது ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன், அப்போ அவருக்கு இங்கே தர்மம் சார்ந்த எண்ணங்கள் வராது. அவருடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் பூராமே பணம் சம்பந்தப்பட்டதிலே இருக்கும். அப்போ ஒரு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் காமம்னு சொல்லக்கூடிய இன்ப வீட்டுக்கு போய்விட்டால் அவருக்கு எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு காற்று ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம். இந்த 3 ராசிகளுக்கு உடையவர் அந்த வீட்டில் போய் லக்னாதிபதி இருந்து விட்டால் அவர்களுக்கு வேறு எண்ணங்கள் தோன்றுவதை விட இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள், இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் தான் மேலோங்கும். இப்படி அதுவே லக்கணமாக கொண்டவர்கள் இன்ப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள், இந்த லக்னாதிபதி போய் இந்த வீட்டுக்குடையவர் போய் உங்களுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் போய் அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க, இந்த எண்ணங்கள் இருக்காது. அதுவும் இருநிலை, அதுவா இதுவா அப்படிங்கிற எண்ண மன ஓட்டங்கள் தான் ஓடிட்டு இருக்கும். சரி, இப்படி இருக்கக்கூடியதில் தசா புத்தி இருந்து நடத்தினால் எது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். தசை புத்தி அந்தரம். தசைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தசை அப்படின்னா வருடம், தசைனா வருட கணக்கில் நீங்கள் சொல்லணும். புத்தி அப்படின்னா மாத கணக்கில் சொல்லணும். அந்தரம் அப்படின்னா நாள் கணக்கில் சொல்லணும். உனக்கு இத்தனை நாளுக்குள்ள உனக்கு இந்த பிரச்சனை தீரும்
அப்படின்னு சொல்லணும். அப்போ புத்தி அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இத்தனை மாதங்கள் கழிச்சு மாறி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார் எனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலை, ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே எதுவுமே சொல்லணும்னு தோணலை, என்ன சொல்லலாம், இந்த தசை புத்தியை வச்சு சொல்லணும்னு சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக இருந்தாலும் 90 நாள் எடுத்துக்காங்க. 90 நாளைக்கு மேலே ஒரு அந்தரம் அப்படிங்கிறது வராது. அப்போ இந்த 90 நாளைக்கு மேலே அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கட்டாயம் அது கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குருமார்களை நினச்சி, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது கட்டாயம் நடக்கும். சார் நமக்கு வாக்குப்பளிதம் வேணும், நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனேயே நாம் பஞ்சாங்கங்கள் எடுத்து இன்னைக்கு கிழமை என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கனாலே, டெய்லியும் பஞ்சாங்கத்தை எடுத்து ஒரு புரட்டினீங்கனாவே கட்டாயம் உங்களுக்கு வாக்குப்பளிதம் வரும். எப்பொழுதுமே ஒருத்தருக்கு வாக்குப்பளிதம் நிலையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குருமார்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது. உங்கள் குருமார்கள் உங்கள் வாயிலாக வந்து ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எது சொல்ல போனாலும் எவ்வளவு நாட்கள் கடந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லலாம். சரி, இப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏற்றிட்டு போயிடுவாங்களா? நம்மள்கிட்ட ஒரு ஜாதகத்துக்கு ஒரு முடிவு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனிக்கேது அமர்ந்த வீடு, சனிக்கேது அமர்ந்த வீடு உங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் உள்ள சனிக்கேது உங்கள் லக்கணத்திற்கு என்னவோ அந்த சனிக்கேது எங்கே அமர்ந்திருக்கோ, இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் பாவகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கு அப்படின்னா 5ஆம் பாவகத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அங்கு மேலோங்கும். தாத்தாவின் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அங்கு மேலோங்கும். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கு மேலோங்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கு மேலோங்கும். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் பேசலாம். இப்போ அதே போல் ஒருத்தருக்கு கேது இருக்குது, கேது 4ஆம் இடத்துல ஒருவருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கேள்விகள், தாய்ப்பற்று, அவங்க பக்கத்திலேயே தாயார் இருந்தாலும் கூட அந்த தாய்ப்பற்று அப்படிங்கிறது கிடைக்காத போயிடும். அதே போல் வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும். யாருக்கு? கேது 4ஆம் இடத்தில் இருக்கும்போது. இப்படி சனி கேது எங்கே இருக்கிறாங்களோ அதை வச்சு ஒருவருக்கு பலன் சொல்லலாம். சரி, அப்படி சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாயோடைய 2 வீடுகள் இப்போ பாருங்க, என்னுடைய லக்கணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கங்கிற எண்ணத்தில் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு எனக்கு மிதுன லக்கணம், விருச்சகம்னு சொல்லக்கூடிய வீடு எனக்கு மிதுன லக்கணத்துக்கு என்னவா வரும்? 6வது வீடாக வரும். மேச வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா வரும்? 11ஆ வரும். சரிங்களா? 6, 11 சார்ந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கு. கடன், நோய், வம்பு, வழக்கு, நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த சூழ்நிலைகள் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 11ன்னு சொல்லக்கூடியது எனது மூத்த சகோதரம், எனது லாபம், வெற்றி, எண்ணங்கள், ஆசைகள், இது எல்லாமே தடைபட்டு தான் எனக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய லக்கணம் எதுவோ அதற்கு விருச்சகம் என்ன பாவகமாக வருகிறதோ அந்த பாவக சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேசம் சம்பந்தப்பட்ட பாவகம் என்ன, உங்கள் லக்கணத்துக்கு என்ன பாவகமாக வருதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே கட்டாயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்படி ஒரு விஷயங்களை சொல்லிடலாம்.
இப்போ செல்ஃபோன் நம்பர் மட்டும் நமக்கு சாதகமாக இருந்தால் செயல்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செயல்படும். உங்களுடைய டூ வீலர் எண்களும் மிகவும் அற்புதமாக செயல்படும். வினோதினி அம்மா சொன்னது 100% உண்மை. என்ன அப்படின்னா, ஒரு எண்கள் மற்றவர்களை ஒருவரை உயர்த்துமா? கட்டாயம் உயர்த்தும். நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா 6547. அந்த 6547 எண்கள் வச்சிருந்த வரைக்கும் எனக்கு பெரிய சிரமங்கள். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நிம்மதியான ஒரு எதுவுமே நிரந்தரம் இல்லாதது போலயே இருக்கும். அப்போ அந்த ராஜநிலை ஐயா ராஜசேகர் ஐயாட்ட கூட்டிகிட்டு போனது நம்ம கனகாம்பாள் மேடம் அவர்கள் தான். அதற்கப்புறம் அப்போ பார்த்துட்டு அந்த வண்டியை மட்டும் மாற்றுங்க, உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னார். ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் கடனில் இருக்கிறோம். வண்டியை மாற்றினா எப்படி கடன் கட்டுவோம்? மேலே 1 லட்ச ரூபாய் கடன் தானே ஆகும் அப்படிங்கிற இதுக்கு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்கக்கூடிய அதே டைமில் நான் வாங்கிட்டேன். 10வது மாதம் போகுது அப்படின்னு கூட பார்க்கல, மாடல் மாறும் அப்படிங்கலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. உடனே வண்டி நம்பரை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சில மாற்றங்கள், வீடு கட்டக்கூடிய யோகம், தலைமை பொறுப்பு அனைத்துமே சிறப்பாக இருந்தது. அப்போ ஒரு எண்கள் ஒருவரை உயர்த்தும் என்பதற்கு இதுவே உதாரணமாக இருக்கும். அதே போல் யாருடைய ஃபோன் நம்பர்லேயோ ஆதார் எண்கள்லேயோ 7ஆம் நம்பர் அதிகமாக வந்திருக்கோ, ஃபோன் நம்பரில் 7ஆம் நம்பர் அதிகமாக வந்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளும் கூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் கட்டாயம் இருக்கும். ஒருவருடைய ஃபோன் நம்பர்லேயோ ஆதார் எண்கள்லையோ 2ஆம் நம்பர் ஒருவருக்கு 2 டைம் 3 டைம் வந்திருக்கு அப்படின்னால் இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க முடியாது, ஒரே இடத்துல இருக்க முடியாது. சார் ஒருத்தருக்கு 0 அப்படின்னு வந்திருக்கு, நம்பர் வந்திருக்கு, 0 அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா அதாவது எந்த எண்ணுக்கு அடுத்ததாக 0 வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதேமாரி எந்த எண்ணிற்கு முன்னாடி 0 வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருவருக்கு 9ஆம் நம்பருக்கு முன்னாடி 0 இருக்குன்னு வைங்களேன். 9ஆம் நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தால் அவர்கள் தகப்பனாரிடம் பணம் இருக்கும் என்பதை சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு 4ஆம் நம்பருக்கு முன்னாடி 0 இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாயாரிடம் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்களே சொல்லலாம், 7ஆம் நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தால் யார்கிட்ட இருக்கும்? பாட்டிகிட்ட இருந்தால் நமக்கு எதுக்குமா ஆகுது? நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட இருக்கும். அப்படி ஒரு எண்கள் அப்படிங்கிறது உங்களை உயர்த்தும் என்பதை சொல்லலாம். ஆனால் எப்பயுமே பாருங்க, கடைசியாக 0 வரக்கூடாது. யாரும் கடைசியாக 0 வர மாதிரி எடுத்துடாதீங்க. அவங்களுக்கு அது நன்மையை தராது. ஏன் அப்படின்னா எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கிற மாரியே இருக்கும், சரியாக இருக்கும். ஆனால் அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு வைக்கும் போது உங்களுக்கு ஒரு மைனஸை கொடுத்து உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ
கடைசி எண்கள் 0 வரக்கூடாது. இதே வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஒருத்தருக்கு 2 டைம் வந்திருக்கு, 3 டைம் வந்திருக்கு அப்படின்னா அவர்கள் தன்னை பற்றி மட்டுமே தான் சிந்திப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூட சிந்திக்க மாட்டாங்க. அதே போல் ஒருத்தருக்கு 3ஆம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்திருக்குன்னா முயற்சி ஸ்தானம் அவங்களுக்கு சரியாக செயல்படாது, தைரியம் இருக்காது. அப்போ கணவன் மனைவிக்குள் சரியான ஒற்றுமை இருக்காது. 3ஆம் நம்பர் வந்திருக்குன்னு வைங்களேன், அந்த வீட்டில் தனுசு ராசி தனுசு லக்கணம் இருக்கணும், அல்லது லக்கணாதிபதி தனுசுல இருக்கணும். எப்படி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. 3ஆம் நம்பர் ஒருவருக்கு 2க்கு மேற்பட்டு 1க்கு மேற்பட்டு வந்திருந்தாலும் அவர்கள் திருதியை திதியில் பிறந்தவங்களா இருக்கணும், அல்லது நவமி திதியில் பிறந்தவங்களா இருக்கணும். அப்ப நவமி திதியில் பிறந்திருந்தா அவங்களுக்கு என்ன வந்து திதி சூனியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சிம்மம் விருச்சகம் திதி சூனியமாக இருக்கும். அப்போ 5, 8 திதி சூனியமாக இருக்குது. 8னா என்ன, அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். நெகட்டிவ் சொல்லணும்னா சர்ஜரி, விபத்து அப்படிங்கிறது இருக்கும். அப்போ யாருக்கு 3ஆம் நம்பர் வந்திருக்கோ அந்த வீட்டில் சர்ஜரி கட்டாயம். லேடிஸ்க்கு ஒரு சர்ஜரிங்கிறது உண்டு, அது இல்லாத இன்னொரு சர்ஜரி இருக்கும். அதேமாரி ஒரு விபத்து அப்படிங்கிறது உண்டு. குழந்தையை பற்றிய கேள்விகள் மேலோங்கிட்டே இருக்கும். சரி, உங்கள் ஃபோன் நம்பரில் என்ன நம்பருங்க அதிகமாக வருது? 2 டைம். ஆமாம், 2ம் வருது, 7ம் வருது. சரிங்களா? அப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு திருமணம் லேட்டாக தாச்சா? இன்னும் அமையல. வயசுங்க? சரிங்களா? 7ஆம் நம்பர் யாருக்கு 2 டைம் வருதோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். 2னா என்ன? குடும்பம் அமைவ தாமதம் ஆகுதா? மொபைல் என்ன மாற்றுங்க, கல்யாணம் உறுதி ஆகிடும். அதில் என்ன 2 நம்பர் வருது? 9 2 டைம் வருதா? சரி, உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கா? ஒரு சகோதரத்தோட பேசாத இருக்கிறீங்களா? எப்படி சொல்லுதுங்களா? விஷயத்தை சொல்லுதா இல்லையா? அப்ப இது போல தான் இருக்கும். அப்ப செவ்வாயோடைய வீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, மேசம், இங்க விருச்சகம். மேசங்கிறது பிரதம திதியில பிரதம. இங்க விருச்சகம் அப்படிங்கிறது அஷ்டமி. விருச்சகம் அப்படிங்கிறது இருட்டுங்க. அது வந்து அஷ்டமின்னு எடுக்கலாம். அஷ்டமிக்கு என்ன திதி சூனியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதுனம் கன்னி திதி சூனியம். அப்ப தாய்மாமன் உறவு சரியா இருக்காது. தாய்மாமன் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் அவரால் எந்த ஹெல்ப்பும் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஹெல்ப் இல்லை, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அப்போ ஒரு நம்பர் என்ன நம்பர் ஒரு டைமுக்கு 2 டைம் வருதோ அந்த நம்பர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். எல்லாரும் 6ஆம் நம்பர் அப்படின்னா என்னம்பாங்கன்னா சுக்கிரம் அப்படிம்பாங்க. 6ஆம் நம்பர் ஒருவருக்கு 2 டைம் வந்துட்டால் கடனே தீராது அவங்களுக்கு. மொபைல் எண்ணிலையோ ஆதார் எண்ணிலையோ 6ஆம் நம்பர் 2 டைம் வந்துட்டா அவங்களுக்கு கடனே தீரவே தீராது. இல்லை, அந்த வீட்டில் யாராவது மாத்திரை சாப்பிட்றவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க எதிரியாகுவாங்க. இப்படிங்கிற சூழ்நிலையை நாம் கட்டாயம் சொல்லலாம். சரிங்களா? இவ்வளோ நேரம் வாய்ப்பளித்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 87781
72904. ராஜா சங்கர். சிறப்பாக பேசிய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது.